ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு ட்ராஷ் டாக். நம்மளோட இமோஷ்னல் ஹெல்த் எவ்வளோ முக்கியம் அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறேன். இமோஷ்னல் ஹெல்த் நல்லா இருக்கணும்னா என்ன சொல்கிறது, மென்டல் ஹெல்த்தும் நல்லா இருக்கணும், ஃபிசிக்கல் ஹெல்த்தும் நல்லா இருக்கணும். எல்லாமே கொஞ்சம் இன்டர்டிபெண்ட்டான விஷயங்கள் தான். இனிஷியலி ஃபிசிக்கல் ஹெல்த் நல்லா இருந்துச்சுன்னா மென்டல் ஹெல்த்தும் நல்லாயிருக்கும் அப்படின்றது நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த கான்செப்ட் ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்போ ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படின்னா அந்த நாளே நமக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ஆக்டிவாக இருக்கும், மைண்ட் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்றதுலாம் கேள்விப்பட்டிருக்கேன். பட் அதை ஃபர்ஸ்ட் ஹேண்டாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது இந்த வீக் தான் என் லைஃப்பில். ஸோ அதை பற்றி ஷேர் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதுதான் இன்றைக்கி ஒரு டாபிக். நம்ம இமோஷ்னலி வீக்காக இருக்கிறதுக்கான ஃபஸ்ட்டு ரீசன் என்ன அப்படின்னா, நம்மளை சுற்றி இருக்கவங்க ஒரு மற்றவங்க நம்மளை பற்றி சொல்கிற விஷயத்த நம்மளை அஃபெக்ட் பண்ண விடுறது தான் ஃபஸ்ட்டு ரீசன். அந்த மாதிரி மற்றவங்க சொல்கிறதுக்கு அஃபெக்ட் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நமக்கு நம்மளை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கணும், நமக்கு நம்மளை ஃபஸ்ட்டு பிடிக்கணும். இந்த மாதிரி ஒரு பேசிக்கான விஷயங்கள் இருந்தால் மட்டும்தான் மற்றவங்க சொல்கிற விஷயம் நம்மளை அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கும். பட் அதையும் தாண்டி நம்ம கூட க்ளோஸாக இருந்த ஒரு சில பேர் நம்மளை புரிஞ்சுக்காமல் ஏதாவது விஷயம் செய்கிறப்போ ஆப்வியஸ்லி நம்ம ஹர்ட் ஆக தான் செய்வோம். பட் அதையும் எப்படி சார்ட் பண்ணுறது, அந்த மாதிரி நம்ம கண்ட்ரோல் இல்லாத விஷயங்கள் நம்மளை அஃபெக்ட் பண்ணுறப்போ எப்படி அதை தாண்டி மேலே வர்றது அப்படின்றத பற்றியும் இன்றைக்கி பேச போகிறேன். ஒரு விஷயம் நடக்கும்போது நம்ம எதனால் இப்படி ரியாக்ட் பண்ணுறோம் அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம அனலைஸ் பண்ணி புரிஞ்சுக்கிட்டோன்னாவே பாதி பிரச்சனை சால்வ் ஆகிடும். ஆனால் என்ன பண்ணுறது, அந்த நேரத்தில் நம்ம செம்ம இமோஷ்னலாக இருப்போம். நம்மளை சுற்றி இருக்கவங்க ஏதாவது சென்சிபிளாக சொன்னாலே நமக்கு அது மண்டையில் ஏறாத ஒரு நிலைமையில் நம்ம இருப்போம். ஸோ அந்த நேரத்தில் உட்காந்து சென்சிபிளாக யோசி, ஏன் இப்படி ரியாக்ட் பண்ணோன்னு யோசினா யாராலையும் முடியாது தான். பட் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னா ஒரு சில ஸ்டெப்ஸ் எடுத்து தான் ஆகணும். அதில் இதுவும் ஒன் ஆஃப் த ஸ்டெப்ஸ். ஃபர்ஸ்ட் திங், நம்ம எதனால் ஹர்ட் ஆகணுன்றதை பார்க்கணும். யாரோ நம்மளை கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசிட்டாங்க அப்படின்னா தான் ஹர்ட் ஆகும். ஸோ எதனால் அவங்க அப்படி பேசினாங்க, நம்ம மேலே ஏதாச்சும் தப்பு இருக்கா, இந்த இடத்துல நம்ம கரெக்ட் பண்ணக்கூடிய இல்லை மாற்றக்கூடிய ஏதாவது விஷயங்கள் இருக்கா அப்படின்றத அனலைஸ் பண்ணலாம். செகண்ட் திங், அந்த மாதிரி ஏதாச்சும் தப்பு இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா போய் அப்பாலஜைஸ் பண்ணலாம். இல்லை தப்பு இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுன்னா போயிட்டு இல்லை இதை மீன் பண்ணி நான் பேசலை அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணலாம். அதையும் அவங்க புரிஞ்சுக்கலையா, அப்போது சரி ஓகே, அந்த ரிலேஷன்ஷிப் நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா அப்போவும் நம்ம மேலே தப்பே இல்லைனாலும் பரவாயில்லன்னு சொல்லி ஒரு தடவை நம்ம மன நிம்மதிக்காக ஒரு தடவை சாரி சொல்லி ட்ரை பண்ணலாம். ஆனால் அதை தாண்டியும் அந்த பர்சன் அதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஓப்பனாக இல்லை அப்படின்னா அப்போ நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. அந்த இடத்துல இப்போ நான் என்ன பண்ணேன்ட்டு இவங்க என்னை இப்படி ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு ஆதங்கம் ஹெவியாகவே இருக்கும். ஆனால் அவங்க நம்மளை எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்றத நம்மளால் எந்த விதத்துலையும் மாற்ற முடியாது. பிரச்சனை சின்னதோ பெருசோ நம்ம லைஃப்பில் இருக்கவங்க முக்கியம் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா அதை சார்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ வேணால் ஸ்டெப்ஸ் எடுப்போம். ஆனால் அதை தாண்டி அந்த பர்சனை தாண்டி நம்மளோட ஈகோ தான் நமக்கு பெருசு அப்படின்னா நம்ம ஈஸியாக அந்த பர்சனை தூக்கி போட்டுருவோம். ஸோ அந்த மாதிரி நம்மளை இன்னொருத்தங்க தூக்கி போடுறப்போ நம்ம இம்பார்ட்டன்ட்னு நினச்ச ஒரு பர்சன் நம்மளை அப்படி தூக்கி போடுறப்போ ஆப்வியஸ்லி தாங்கிக்க முடியாது தான். பட் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே டிஸ்ரெஸ்பெக்ட் எவ்வளோ தான் டாலரேட் பண்ணுவீங்க? சரி ஓகே மனக்குமுறலில் இங்கே கொட்டிகிட்ருக்கேன். கம்மிங் பேக் டு த டாபிக், இமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் திங், இப்படி ரியாக்ட் பண்ணுறது ஓகே தான். நம்ம என்னாச்சு இதுக்கு போய் இப்படி ரியாக்ட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு அதை டிஸ்மிஸ் பண்ணாமல் ஓகே இவங்க நம்ம இப்படி ட்ரீட் பண்ணாங்க, அதுக்கு நமக்கு இப்படி ஃபீல் ஆச்சு, அதை கோ த்ரூ பண்ணலாம். அது அந்த ரிலேஷன்ஷிப் எந்த அளவுக்கு டீப்பாக இருந்தோ அதை பொறுத்து இட் மே லாஸ்ட் ஃபார் ஹவர்ஸ், இல்லை ஒரு வாரத்துக்கு கஷ்டமாக இருக்கலாம், ஒரு மாதத்துக்கு கஷ்டமாக இருக்கலாம், இல்லை வருஷக்கணக்காக கூட கஷ்டமாக இருக்கலாம். ஒருத்தங்களுக்கு க்ரீஃபை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ஒரு மாதிரி டைம் தேவைப்படும். அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த டைமில் அதையே சுற்றி யோசித்து நம்மளை போய் இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லி அந்த லூப்புக்குள்ளே திரும்ப போகாமல் ஒரு ஸ்டெப் பின்னாடி எடுத்து வச்சு ஒரு 4-5 டீப் பிரெத் எடுத்துகிட்டு சுற்றி இருக்க வேறு ஏதோ ஒரு விஷயங்களில் ஃபோக்கஸ் பண்ணி, இப்போ ஒரு க்ரீன்னு ஒரு கலர் சூஸ் பண்ணால் சுற்றி க்ரீன் கலரில் என்னென்ன பொருள் இருக்குது அந்த மாதிரி பார்க்குறது, ஆர் கொஞ்சம் கிரவுண்டிங் டெக்னிக்ஸ்லாம் இருக்குது. அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு டெக்னிக்கை ஃபாலோ பண்ணி ஃபஸ்ட்டு மைண்டை அந்த தாட் ப்ராசஸ்லேருந்து டைவெர்ட் பண்ண ட்ரை பண்ணலாம். அப்படி டைவெர்ட் பண்ணிட்டோம் சக்ஸஸ்ஃபுல்லாக அப்படின்னாவே ஃபஸ்ட்டு ஸ்டெப் முடிஞ்சுது. அடுத்தது என்னென்னா, நம்மளை ட்ரிகர் பண்ணுற மாதிரி ஏதாவது விஷயம் நம்மளை சுற்றி நடந்தாலும், அந்த விஷயத்தை திரும்பி ஞாபகப்படுத்துகிற மாதிரி ஏதாவது விஷயம் நடந்தாலும் அதுக்கு உடனே ரியாக்ட் பண்ணாமல் கொஞ்சம் டைம் எடுத்து யோசித்து, இப்போது இந்த இடத்துல நம்ம பிரேக் டவுன் ஆகுறதுனால ஏதாவது ஒரு பயன் இருக்கா, இல்லை நம்ம கோவப்படுறதுனால ஏதாவது ஒரு பயன் இருக்கா அப்படின்றத யோசித்து ஒரு 2 நிமிஷம் ப்ராசஸ் பண்ணி ரியாக்ட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அடுத்தது, அவங்க நம்மளை ட்ரீட் பண்ணுற விதத்தில் நம்மளோட வர்த் இல்லை அப்படின்றத புரிஞ்சுக்கணும். நம்ம நிஜமாகவே ரொம்ப கேர் பண்ணதான் நம்ம இவ்வளோ ஹர்ட் ஆகிறோம். நாட் பிகாஸ்
நான் தப்பு பண்ணிட்டேன்றதாலையோ, நாட் பிகாஸ் நான் வந்து என்ன சொல்கிறது அன்ஃபேராக நடந்ததுனாலையோ நான் இப்போ ஹர்ட் ஆகலை. நான் கேர் பண்ணேன், நான் ஹர்ட் ஆகுறேன். அதை சார்ட் பண்ண ட்ரை பண்ணேன், அது என்னால் முடியல. பட் அதை நான் ஓவர் கம் பண்ணி தான் ஆகணும். அதை யோசித்து ப்ராசஸ் பண்ணணும். அடுத்த விஷயம் என்னென்னா, நம்ம யோசிக்கிற மாதிரியே எல்லோரும் யோசிப்பாங்கன்னு வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது. அதுதான் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு டஃப்பான ரியலைசேஷனாக இருந்துச்சு. ஒரு விஷயத்த நான் வந்து என்ன பெர்ஸ்பெக்டிவில் பார்க்குறேனோ, எனக்கு ஆப்போசிட்டில் இருக்கவங்களும் அதே பெர்ஸ்பெக்டிவில் பார்ப்பாங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அதே போல் நான் எப்படி தான் பார்க்குறேன் அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கணுன்னு நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. சொல்ல ட்ரை பண்ணலாம், புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறவங்களுக்கு புரியும். பட் புரிஞ்சுக்க வேண்டாம் அப்படின்னு பிடிவாதமாக இருக்கவங்களுக்கு அது புரியாது. ஸோ அந்த இடத்துல நம்ம எதுவுமே பண்ண முடியாது. நம்ம எப்படி யோசிக்கிறோன்றது எல்லோரும் புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு யோசிக்கிறது நம்மளோட முட்டாள்தனம் தான். ஸோ அதை வந்து நம்ம தான் அக்செப்ட் பண்ணி ஆகணும். இந்த இடத்துல அக்செப்டன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது, நம்மளை இந்த மாதிரி தாட்லேருந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு நம்மளோட வேலையில் ஃபோக்கஸ் பண்ணணும். நம்மளோட லைஃப்பில் ஒரு டிசிப்ளினை உருவாக்கணும். நம்ம யோசிக்கிற நேரத்தில் தோன்றது எல்லாத்தையும் செஞ்சு சுற்றிட்டு இருந்தோன்னா லைஃப் வந்து போகிற போக்கில் அப்படியே போயிடும். ஸோ நமக்குன்னு ஒரு டிசிப்ளின், ஒரு ரொட்டீன், இந்த டைமில் நான் வேலை பார்த்தே ஆகணும். என்ன எனக்கு இமோஷ்னலி நான் எப்படி ஃபீல் பண்ணாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, இந்த நாளில் நான் இந்த வேலையை பார்த்தாகணும். டெய்லி நான் ஜிம்முக்கு போகணுன்னா இந்த டைமுக்கு நான் ஜிம்முக்கு போகணும், ஒர்க் அவுட் பண்ணணும். அதை தாண்டி மெடிடேஷனோ இல்லை அந்த மாதிரி ஏதாவது விஷயம் நான் ரொட்டீன் பில்ட் பண்ணுறேன்னா அதுவும் நான் பண்ணணும். பிரேக் எடுக்கிறதும் சரி, நான் இந்த டைமில் சீரீஸ் பார்ப்பேன், பிரேக் எடுப்பேன், இல்லை வெளில ஒரு வாக்கிங் போவேன், ஷாப்பிங் போவேன், ஏதோ ஒரு ரொட்டீன் வீக்லி ஒன்ஸோ டெய்லியோ அது மாதிரி ரொட்டீன் செட் பண்ணி அந்த ரொட்டீனை irrespective of what happens in your life அதை ஃபாலோ பண்ணியே ஆகணும். அதே போல் நடந்த பிரச்சனையிலையோ நடந்த விஷயத்துலையோ ஒரு க்ளோஷர்னு ஒன்று கிடைக்கணும்னு எதிர்பார்த்திங்கன்னா அது ரொம்ப ரொம்ப ஃபுல்லிஷான ஒரு விஷயம். எந்த இடத்துல அவங்க உங்களை மதிக்காமல் ஈஸியாக தூக்கி போட்டாங்களோ அங்கே முடிஞ்சுது. தட் இஸ் த க்ளோஷர் யூ நீட். அதை தாண்டி அதை பேசி சார்ட் பண்ணி என்ன நடந்துச்சு அப்படின்னு புரிஞ்சுக்கணுன்னு நீங்கள் எதிர்பார்த்திங்கன்னா அது பண்ணுறதுக்கு அவங்க ரெடியாக இல்லை. ஸோ அந்த மாதிரி சார்ட் பண்ணுறதுக்கு எஃபர்ட் போடுறதுக்கு ஆப்போசிட்டில் இருக்க பர்சனும் ரெடியாக இருந்தாங்கன்னா ஓகே. பட் அவங்க தூக்கி போடுறதுல தான் வந்து குறியாக இருக்காங்க அப்படின்னா நம்மளால் எதுவுமே மாற்ற முடியாது. இதை தான் சொன்னேன், ஃபேக்டர்ஸ் விச் ஆர் அவுட் சைட் ஆர் கண்ட்ரோல். அது நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. இந்த இடத்துல அக்செப்ட் பண்ணி மூவ் ஆன் ஆகிறது தவிர வரையே கிடையாது. ஸோ இவன் தான் மாப்பிள்ளை எங்கேயோ போய் ஹெவியாக வாங்கிட்டு வந்திருக்கான்னு நினச்சிங்கன்னா அது உண்மையாகவும் இருக்கலாம், பொய்யாகவும் இருக்கலாம். ஒரு தடவை இல்லை பல தடவையும் அடி வாங்கியிருக்கலாம். ஸோ அதை தாண்டி ஒரு தடவை அடி வாங்கும் போதும் திரும்ப இந்த மாதிரி ஃபீலே பண்ணக்கூடாதுடா, யாருக்கும் இந்த அளவுக்கு க்ளோஸ் ஆகவே கூடாதுடா அப்படின்னு யோசித்து எத்தனை தடவை யோசித்தாலும் நம்ம கேரக்டர் திரும்ப திரும்ப அதே மாதிரி அட்டாச் ஆகி அதே மாதிரி செருப்படிகள் வாங்குறது நார்மலான ஒரு விஷயம் ஆயிடுச்சு எனக்கு இப்போ. ஸோ ஒரு அடியில் பல தடவை பல அடி வாங்கியிருக்கேன். ஆனாலும் ஐ ஸ்டில் ட்ரஸ்ட், ஐ ஸ்டில் ஃபர்கிவ், ஐ ஸ்டில் பிலீவ் தட் தெர் இஸ் குட்னஸ் இன் பீப்புள். ஸோ இந்த மாதிரி நீங்களும் இமோஷனலி அஃபெக்ட் ஆகிற, ஈஸியாக ஹர்ட் ஆகிற ஒரு பர்சனாக இருந்தீங்கன்னா யூ ஆர் நாட் அலோன். யூவ் காட் திஸ். It's not your fault that you are so sensitive. It's not your fault that you love so deeply. It's not your fault that you feel so deeply. But இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது அப்படின்றதுக்காக don't change who you are. Maybe என்ன சொல்கிறது, நம்ம இவ்வளோ ஹர்ட் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. பட் ஸ்டில் அது லவ்ன்னு இருக்க இடத்துல ஹர்ட்டும் ஆகுதான் செய்யும், எதுவும் பண்ண முடியாது. ஓவரால் சொல்ல வர விஷயம் என்னென்னா, டிசிப்ளின் ஒன்று உருவாக்கி என்ன தான் லோவாக இருந்தாலும் ஒர்க் அவுட் பண்ணி புஷ் யுவர் செல்ஃப் அவுட் ஆஃப் யுவர் கம்ஃபர்ட் ஜோன் டு பி பெட்டர். அண்ட் தென் டேக் ஹெல்ப் வேர் எவர் நீடட். கவுன்சிலிங் போகணுன்னா கவுன்சிலிங் போங்க, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசணுன்னா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுங்க. வாட் எவர் த ஹெல்ப் யூ நீட், டோன்ட் பி அஃப்ரேட் டு சீக் த ஹெல்ப் யூ நீட். நம்ம தான் பார்த்துக்கணும். நம்மளை பார்த்துக்க யாரும் வெளிலேருந்து வர மாட்டாங்க. எல்லாருக்கும் அவங்கவுங்க லைஃப் இருக்குது. ஸோ நம்ம தான் நம்மளை பார்த்துக்கணும். அடுத்த வாரம் இதே மாதிரி வேற ஒரு எபிசோடோட உங்களை நான் வந்து பார்க்குறேன். until then, டாடா, bye bye, take care.